Hello guys, welcome to our channel. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா consecutive 5th day வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். இந்த 5th டேல வந்து பார்த்தீங்கன்னா $314 கிட்ட ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட 30,000 கிட்ட. ஸோ டோட்டலாக 4 ட்ரேஸ் எடுத்திருக்கோம். 75% வின் ரேட். ஸோ ப்ராஃபிட் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $39. ஸோ இது என்ன மீனிங்னா ஒவ்வொரு டாலர் நான் லாஸ் பண்ணுறக்கும் $39 திரும்ப எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் மீனிங். ஸோ இந்த ட்ரேடோட ரீகேப் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு த சேனல். இஃப் யூ நியூ டு த சேனல் ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டேக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பயாஸ் வந்து ஃபுல்லாக பேரிஸ் தான். ஏன்னா இங்கே வந்து ஃபுல்லாக வந்து இது வரைக்கும் இங்கேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டவுன் சைடு தான் இருந்துச்சு. கடைசியாக இங்கே வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ் மட்டும் இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரீட்ரேஸ் மட்டும் இருந்துச்சு. அந்த ரீட்ரேஸ்மே வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃப்இஜிக்குள்ளே தான் இருந்துச்சு. ஓகே, 4 ஹவரோட எஃப்இஜிக்குள்ளே ரீட்ரேஸே இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி 1 ஹவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து பேரிஸில் தான் இருந்துச்சு. இப்போ வந்து இந்த அளவுக்கு இந்த ஓபியில் டச் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரீட்ரேஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எந்த ரீட்ரேஸுமே இல்லை. ஸோ அதே மாதிரி 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா லண்டனோட ஹை இருந்துச்சு, லண்டனோட லோ மார்க் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இப்போ லண்டன் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஏசியாவோட லோவை எடுத்துகிட்டு ஏசியாவோட ஹையை இன்னும் எடுக்கலை. ஸோ இந்த ஏசியாவோட ஹை வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டியான லிக்விடிட்டியாக இருக்குன்னு சொல்லி நினச்சேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது எந்த பக்கம் மேனிப்புலேட் பண்ணுன்னு சொல்லி பார்த்துட்டு இந்த 5 மினிட் கேப்பில் டச் ஆனதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ 1 மினிட்டுக்கு போனோன்னா ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆனதே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு அந்த 5 மினிட் கேப்பில் இங்கே இருக்க இந்த கேப்பில் வந்து டச் ஆகிட்டு அப்படியே மேலே பறக்க ஆரம்பிச்சிட்டான். மேலே இந்த இடத்துல ஒரு சிஏஎஸ்டி கிடச்சே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ட்ரி ஆகிருக்கலாம். இந்த என்ட்ரி தான் நான் எடுத்துருக்கணும், ஆனால் இந்த என்ட்ரி நான் எடுக்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று ட்ரேடிஃபை பிளாட்ஃபார்ம் எல்லாமே டவுனு, கொஞ்சம் நேரம் வந்து ட்ரேட் எடுக்க முடியல. ஸோ அதனால் இந்த என்ட்ரி வந்து மிஸ் ஆயிருச்சு. ஸோ இந்த என்ட்ரி எடுத்திருந்த ஒரு A+++ செட்டப்பாக இருந்திருக்கு இந்த என்ட்ரி, ஆனால் எடுக்கலை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இந்த லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் வெயிட் பண்ண மார்க்கெட் ஷிஃப்ட் ஆகுதான்னு பார்க்குறேன். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 10:30 அந்த மாதிரி டைமில் வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்துச்சு. ஸோ லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவர்சலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 மினிட்ல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்துருச்சு. ஸோ அதே மாதிரி 5 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதே இடத்துல மார்க்கெட் ஷிஃப்ட் நடந்திருக்கு. இந்த மார்க்கெட் ஷிஃப்ட் நடந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நான் என்ட்ரி ஆயிருந்தேன். ஸோ ஒரு ஸ்கேல்பிங் தான் நான் எடுத்திருந்தேன் இந்த டைமில். இங்கே என்ட்ரி ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரிஸ்க் வந்து ரொம்பவே கம்மியாக வச்சுருந்தேன். இந்த அளவுக்கு வச்சுட்டு என்னோடய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 1:1 தான். ஸோ என்னோடய டார்கெட் வந்து இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு டார்கெட் வச்சுருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $200 சேவ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மறுபடியும் இன்னொரு ஸ்கேல்பிங் பண்ணியிருந்தேன் இந்த மூவ் கேப்சர் பண்ணுறதுக்கு. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $100 கிட்ட எடுத்திருந்தேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான ப்ராஃபிட் வந்து $314. தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ கைஸ். பீஸ் அவுட் ட்ரேடர்ஸ்.